ஓ லெவல் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் என்னவாக வர வேணும்னு சொல்லி அது ஓ லெவலுக்கு அவங்க எடுத்த ரிசல்ட்ஸுக்கும் ஏ லெவலில் அவங்க அச்சீவ் பண்ண லெவலுக்கும் எங்கேயும் இருக்கும். ஓ லெவலில் ஜஸ்ட் ஒரு 2A 3A வந்தவங்க நிறைய பேர் ஏ லெவலில் வந்து ஸோ அந்த டிகிரியில் நாம் படித்ததுக்கும் அதே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் ரெண்டுமே எந்த விதமான சம்மந்தமுமே. ஹாய் ஹலோ உறவுகளே, வெல்கம் டு ரிஃபான்ஸ் கைட். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு சொன்னால், இந்த பீரியடை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஓ லெவல் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏ லெவலில் என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு உங்களோட கெரியர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாமா, உண்மையாகவே ப்ரைவேட்டில் கோர்ஸ் செய்கிறது வந்து வெளிவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். அதே போல் நீங்கள் ஏ லெவல் செஞ்ச ஒருத்தராக இருக்கலாம். அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏ லெவலுக்கு அப்புறமா ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் செய்யலாமான்னு யோசிக்கலாம். இப்போ ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஓவராலாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஓ லெவல் எழுதின ஒருத்தராக இருப்பீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட சம்டைம் உங்களோட ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். நோ வரிஸ். நீங்கள் இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவு எஃபோர்ட் போட்டிங்க இந்த ஓ லெவல் எக்ஸாமுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் போட்ட எஃபோர்ட் போதிய அளவாக இல்லாததால் தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் சம்டைம் கிடைச்சிருக்கும். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் ட்ரை வந்து போட்டு உங்களுக்கு நீங்கள் கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து லோவாக இருக்கலாம். எனிதிங் எதாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏ லெவலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலான ஒரு 6 பாஸஸ் மெயின் சப்ஜெக்டில் இருந்தாலுமே நீங்கள் வேண்டிய ஸ்ட்ரீமை வந்து இப்போ சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபீல்டை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக சயின்ஸ் மேத்ஸுக்கு போகலாம், இல்லை டெக்னாலஜி இருக்குது, காமர்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டையும் அடுத்தது இப்போ நிறைய பேர் இந்த டீச்சிங் எக்ஸாம் அது கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் வந்து கேம்பஸில் வந்து கண்டினியூஸாக படித்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து அதில் பாஸ் ஆகி வந்து திரும்பியும் இதே சிஸ்டத்தில் திரும்ப ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஐக்யூ பேஸ்ட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டாக படிக்கிறேன்னு சொன்னால் அதை நீங்கள் யூனிவர்சிட்டிலேயே தந்திருக்கலாமே என்று சொல்லி நிறைய பேர் கேட்காங்க. திரும்பவும் அதுக்கே நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணியை போட்டு நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்காங்க. உண்மையான ரியாலிட்டி. ஸோ அந்த டிகிரியில் நாம் படித்ததுக்கும் அதே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் ரெண்டுமே எந்த விதமான சம்மந்தமுமே இருக்காது. ஸோ பேசிக் மேத்ஸ் நாலேஜ், அடுத்தது சில ஜென்ரல் நாலேஜில் வச்சு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ நீங்கள் முதலாவது உங்களோட நீங்கள் என்ன வர போகிறீங்க, அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் ஒருத்தரோட மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட். நார்மலாக ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஒர்க் ஒன்றுக்கு போனால் எனக்கு நாட்டில் ஊரோட வேலை ஒன்றுக்கு இருந்தால் காணும்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாராளமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஷீட் பண்ணலாம். அதே இது இல்லை எனிதிங் எனக்கு ஏர்ன் பண்ணணும், வெளியில் போகணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும், நான் இருக்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதை பற்றி எதையுமே நீங்கள் மைண்ட் பண்ண தேவை. வாட்டெவர் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபீல்டில் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எது, உங்களுக்கு மேத்ஸ் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ண விருப்பமா, உங்களோட ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க. உங்களோட ஃபுல் 100% இன்புட்டை போடுங்க. ஃபஸ்ட் ட்ரை இல்லைன்னு சொன்னால் செகண்ட் சை செய்யுங்க, தேர்ட் சை செய்யுங்க. இல்லை உண்மையாகவே செகண்ட் சை தேர்ட் சை செஞ்சு எனக்கு காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையவே ப்ரைவேட்டில், அடுத்தது கவர்மெண்ட்டில் கூட என்ன செய்கிறாங்க, லோன் ஸ்கீமோட படிக்க வைக்காங்க. ஸோ இதுகளை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் சைஸ் செஞ்சு நீங்கள் ஜஸ்ட் 3 பாடத்துலேயுமே எஸ் எடுத்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், டாக்டராக கூட ஆகலாம். உங்களுக்கு கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரியில் போகலாம், கேடியூவில் போய் படிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா, இன்னும் நீங்கள் இந்த ஓ லெவலில் நான் வந்து 3A எடுத்துட்டேன், 2A எனக்கு ஒரு A தான் அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பாஸ் இருக்கேன் கட்டாயம். ஸோ இது இருந்துச்சுன்னா படிக்கலாம். இல்லையா நமக்கு இந்த படிப்பெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைக்கு லெவல் சிஸ்டம் இருக்குது, டெக்னிக்கல் காலேஜஸில் போங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக செய்கிற ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா, எலக்ட்ரானிக்கில் இருக்கால, எனிதிங் நிறையவே இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள். ஐடி, சாஃப்ட்வேர் ரிலேட்டட்.
ஸோ உங்களுக்கு இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண விருப்பம்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபீல்டை நீங்கள் அமைச்சுக்கோனீங்கன்னு சொன்னால் நாம் நீங்களும் இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு போஸ்ட் எழுதி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்கனாமிக் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை முடித்ததுக்கு அப்புறமாவே உங்களோட ஃபீல்டில் போயிடுவீங்க. இப்போ நீங்கள் ஓ லெவல் எக்ஸாம் ஒன்றை செஞ்சுட்டு நீங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவலில் இருக்கிற ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணக்கு எந்த விதமான அதாவது உங்களோட ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, சரியா? என்ன சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 5-3 எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஐலண்ட் லெவலில் கூட போயிருக்காங்க, மெடிசினில் டிரெக்டாக எடுபட்டிருக்காங்க நிறைய பேர், ஒரு நார்மல் ரிசல்ட்டை வந்தவங்க. என்ன சொன்னால் நீங்கள் அந்த பீரியடில் நீங்கள் இருந்த ஜோன் வேறு, நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸ் வேறு. ஏ லெவலுக்கு வந்தவொன்னே உங்களோட மைண்ட் செட், உங்களுக்கு தேவையான நீட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் ஏ லெவல் படிக்கிறேன்னு சொல்கிறது உங்களுக்காக, உங்களோட கேரியர், நீங்கள் என்னையா ஃப்யூச்சரில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நீங்கள் படிக்கிறது. அந்த சீரியஸ்னஸோட ஃபுல் எஃபோர்டை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓ லெவல் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் என்னவாக வர வேணும்னு சொல்லி அதிலிருந்து போங்க. அதுக்காக எல்லோரும் சயின்ஸ் மேத்ஸு தான் போகணும், ஆர்ட்ஸ் யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஆர்ட்ஸ் படித்தா கூட உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் படிக்கிங்கன்னு சொன்னால் இந்த கும்பத்தோட கோவிந்தாவை போய் படிக்கிற ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆர்ட்ஸ் படித்தா நான் ஒரு எஸ்எல்ஏஸ் ஆகணும், நான் ஒரு லோயர் ஆகணும், நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த ரேங்க் அடிக்கணும், ஐலண்டில் இந்த ரேங்க் அடித்து நான் டிரெக்டாகவே எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் உருவாக்குங்க. அந்த ஃபீல்டை பற்றி படிங்க, அந்த ஃபீல்டு யூனிவர்சிட்டி கைடன்ஸ் புக்ஸ் எடுங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க என்னென்ன மாதிரியான துறைகள் இன்னும் இருக்குன்னு சொல்லி அதில் தெரிஞ்சு அந்த பாடத்துக்கு போங்க. ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டு அந்த ஃபீல்டுக்கு போகிறான், ஆர்ட்ஸ் படிக்கான், எல்லாத்துக்கும் ஆர்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு சயின்ஸ் படிக்க போகிறான், அதனால் நீங்கள் பயோவுக்கு போனீங்கன்னு சொல்லி அப்படி போய் படிக்காங்க. அப்படி போய் படித்து நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமாக படித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான யூசேஜுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிற இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சோலார் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். மேலே பாருங்கள் நெருப்படிக்கிற வெயில் ஒன்று அடிச்சிட்டு இருக்கி. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரூமில் இருந்து ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு செட் ஆகாது. நான் எலக்ட்ரிக்கல் முடித்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப்பே ஒரு சோலார் ரிலேட்டடானது உண்டு. அதிலிருந்து ஒரு ஸ்டெப்பாக கிட்டத்தட்ட 3 இயர்ஸில் நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் நான் ஆட்டோட இருக்கேன், சரியா? இப்போ இது ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண தான் விருப்பம். இந்த ஃபீல்டு ஒர்க் விருப்பம் இல்லாத ஒருத்தராக நான் இருந்தேன்னு சொன்னால் நான் இப்படி அலைஞ்சி திரிஞ்சு சைட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ எவ்வளோ தான் சேலரி தந்தாலும் அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறது உங்களுக்கு இருக்காது, சரியா? அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன டைப்பான ஆள்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரியான உங்களோட லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள், சரியா? இப்போ நீங்கள் படிக்கிறது உதாரணமாக இந்த பீரியடில் உங்களுக்கு வர மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உங்களோட கூட இருக்கிற உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அதே போல் உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் அடி, இதடி உங்களோட ரிசல்ட் நல்ல, ஸோ நீ இதை எடுத்தா என்ன சொன்னால் நல்ல அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சஜஷன்ஸை கேட்டு அதுக்கு அடாப்ட் ஆகி நீங்கள் படிக்கக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களோட மைண்டில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், ஒரு கம்பெனி ஒன்றுக்கு நான் இந்த லெவலில் இருக்கணும், நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓ வரணும். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் போட்டிங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு பயோ படிச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளே போகிற மாதிரி ஒன்று விட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் காலமெல்லாம் உங்களுக்கு அந்த என்ன சொல்ல குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன தான் சம்பளம் எடுத்தாலும் நான் எனக்கு பிடிச்ச வேலை செய்யலை என்று சொல்லி கட்டாயம் அது உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு அது நீங்கள் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு விளங்காது. நீங்கள் ஒரு ஜாப்புக்கு ஒரு நிறைய பேரை நான் நிறைய ஸ்டோரிஸ் வாய்ச்சிருக்கேன், நிறைய பேரை இதுகள் பார்த்துருக்கேன். கட்டாயமாக நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிற அந்த இது உங்கள் லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் அவங்க எல்லாருக்கிட்டே இருந்து ஒரு ஐடியாஸ் கேளுங்க, ஆனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உங்களோட லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். நீங்கள் இருக்கிறது உங்களோட ஃபீல்டை சரியாக சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே யாராலுமே ஏழாண்டு சொல்லி எதுவுமே இல்லை. நம்ம வரும்போது எல்லாமே தெரிஞ்சிட்டு வரதில்லை. ஃபீல்டுக்கு வந்தோமா 100% போடுங்க, வேறு லெவலில்
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ஒரு இதாக்குறேன்னு சொல்ல நினைக்கானா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் போகணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தான் வேலை எடுக்கணும், அது முடித்தா தான் எனக்கு வேலைன்னு சொல்கிற மைண்ட் செட்டில் இருந்து நிறைய பேர் வெளிவரணும். ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறையவே வேலை இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றவங்களாக நீங்கள் மாறினா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட சேலரி இருக்குது. ஸ்ரீலங்காவிலே நான் சொன்ன சேலரியெல்லாம் நினச்சேன்னா அது பிரச்சனையாக போகும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் செல்லலை. ஸோ நிறையவே நீங்கள் கவர்மெண்ட் செக்டரையும் நீங்கள் ப்ரைவேட் செக்டரையும் ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கெல்லாம் சேலரி எடுக்கிறவங்கலாம் மேனேஜரியல் லெவலில் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்றவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கு கட்டாயம். ஸோ ஸ்கில் தான் மேட்டர், சரியா? நீங்கள் இப்போ வர எல்லாமே இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் கூடுதலாக வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு கிரிப் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் போங்க, படிங்க. நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு கலை ரீதியான அந்த ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கோ ஃபார் இட் அண்ட் புட் யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லலாம். உங்களோட மேக்ஸிமமான எஃபர்ட்டை போடுங்க. உங்களோட ஃபீல்டு, உங்களோட டார்கெட் இது தான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று வைங்க. அதுக்கப்புறமா படிங்க ஆர்ட்ஸுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு காமர்ஸோ ஆர்ட்ஸோ ஈவன் டெக்னாலஜியாக இருந்தால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப தான் சொல்கிறேன், உங்களோட கூட்டாளி படித்தான், அவனோட நானும் போனேன், ஜஸ்ட் ஒரு பாஸ் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வேறொரு வேலைக்கு போயிட்டு பெயிண்டிங் ஒர்க்கோ ஏதாச்சும் ஒரு லேபர் ஒர்க்குக்கு போயிட்டு உங்களோட லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. ஸோ நான் சொல்கிறது இதைத்தான், டிசிஷன்ஸை சரியாக இருங்க. அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் A-level முடிச்சுட்டு என்னதான் இருந்தாலும் சரி, டிசிஷன் சொல்கிறதும் உண்டு. அதே போல் A-level இன்னொன்று என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு டிகிரி ஏதாச்சும் ஒரு முடிச்சுட்டு இருக்கிற ஒருத்தராக சொன்னால், நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஜாப் இருக்குது தானே, அதாவது ஃபீல்டு அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஒன்று முடிச்சுட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு சோலார் ஃபீல்டுக்கு இருக்கேன்னு வைங்களேன். இப்போ இந்த சோலார் ஃபீல்டுக்கு நான் திரும்ப என்னோடய ஃபீல்டை மாற்ற போனேன்னு சொன்னால் நான் திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 3 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் என்ன செய்யலாம், என்னோடய அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகலாம். ஸோ எனக்கு இந்த ஃபீல்டை நான் பிடிச்சிருந்த எடுத்தால் மட்டும்தான் நான் இந்த ஃபீல்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது தான் உங்களோட லைஃப். ஸோ டிசிஷன்ஸு சரியாடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பாய்.